ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறம் வந்து 1 கப் உளுந்து, அது வந்து 3 மணி நேரம் ஊற வச்சது. நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் உளுந்து. அப்புறம் வந்து மற்ற பொருட்கள் அதில் ஆட் பண்ணுறதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, கருவேப்பிலை, அது வந்து கறி லீவ்ஸ், அது கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கறி லீவ்ஸ். அப்புறம் வந்து பச்சை மிளகாய், அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், அது வந்து ஒரு ஹாஃப் ஆனியன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிளகு, அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவை, அப்படி எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1.5 கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து இதுக்கான பொருட்கள். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச உளுந்தை வந்து இப்போ வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறதை வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரையை வந்து நான் வந்து நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி உரித்து ஃபுல்லாக வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த மாவோட. வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கசக்கிறனால அது லைட்டாக கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது அந்த டேஸ்ட்டு. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வடையில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, அப்போனா வந்து அது தெரியாது. இப்போ வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வெங்காயம், ஆனியன் ஆட் பண்ணுறோம். அப்புறம் மிளகு. இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் உப்பும் ஆட் பண்ணியாச்சு. உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வந்து கூட குறைய வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணும்னு. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வச்சு இப்போ வந்து நம்ம வடை செய்யலாம் அந்த மாவு வச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பேன் வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து இந்த கடாயில் ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு நம்ம வந்து இங்கே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மாவு, வடை மாவு, அதை வந்து நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டோம்னா எல்லாம் வந்து அடியில் ஒட்டிடும், அப்புறம் வந்து நல்லா வராது. அதனால் நல்லா ஹீட் ஆகிடணும் எண்ணெய். நல்லா சூடு எண்ணெய் பிறகு தான் நம்ம வந்து எதுனாலும் அதில் போட்டு எடுக்கணும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா, கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம். அது நல்லா வந்து எலும்பி மேலே வந்துருச்சுன்னா, நல்லா பொரிஞ்சு எலும்பி மேலே வந்துருச்சுன்னா அது வந்து நல்லா சூடாயிடுச்சு ஆயில்னு அர்த்தம். அப்புறம் வந்து நம்ம வரிசையாக ஒவ்வொரு வடையாக போட்டுடலாம்.
இங்கே பாருங்கள் பொரிஞ்சிருச்சு, நல்லா எலும்பிடுச்சு பாருங்கள். அப்போ வந்து இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் எல்லா வடையும் இதில். நான் வந்து நடுவில் ஹோல் போட்டு போடல, நீங்கள் வந்து ஹோல் போட்டு போட்டுக்கோங்க நீங்கள் வடை. நடுவில் வந்து ஹோல் போடுறது வந்து நல்லா வேகிறதுக்கு தான். இப்போ வந்து வடை வந்து அடியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வடை வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன், அது மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌனில் வர மாதிரி நம்ம வந்து இதை நல்லா பாருங்க, லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்துட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம வந்து இதை வெளியில் எடுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நல்லா வாசனையும் வந்துட்டு இருக்கும். இப்போ நல்லா ஸ்மெல் வருது, வடை ஸ்மெல் பாருங்கள். கோல்டன் ப்ரௌனில் மாறிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ தான் நம்ம வந்து அதை வெளியில் எடுத்துடணும் கொஞ்சம் நேரத்தில். வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஸ்மெல்லும் நல்லா வந்துருச்சு, வடை ஸ்மெல்லும் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த வடை கூட வந்து நம்ம சட்னி சாம்பார் இதை சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை சாம்பாருக்குள்ளே போட்டு சாம்பார் வடையாகவும் சாப்பிட்லாம். நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து முருங்கைக்கீரை உளுந்த வடை அது வந்து செஞ்சாச்சு. இது வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிடாத, முருங்கைக்கீரை சாப்பிடாத சின்ன குழந்தைங்க கூட இதை வந்து சாப்பிட்ருவாங்க. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையானது. அதனால் வந்து நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.